ஹலோ அண்ட் வெல்கம் டு கங்காரு பூமி. நீங்க எல்லாருமே ஒரு நல்லா என்ஜாய் பண்ணி, எனக்கு ஒரு ஸ்பெஷல் டே அமைஞ்ச டேக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து உங்க எல்லார்கிட்டயும் பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பயங்கரமான விஷஸ் அண்ட் வெல் விஷஸ். அதாவது எனக்கு தெரியாதவங்க, பல வருஷமா கான்டாக்ட்ல இல்லாதவங்கலாம் கூட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபாக்ட் வந்து அதோட எனார்மிட்டி எனக்கு புரியவே இல்ல. இன்னும் கூட சிங்க்னால. அ அந்த மேட்ச பத்தி ஒரு டீட்டெயில்டா சீரிஸ் முடிஞ்சப்புறம் ஒரு நாள் டெஃபினட்டா பேசுறேன். பட் இன்னைக்கு அதுக்கு முன்னாடி வந்து பிரிஸ்பனுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஃப்ளைட் எடுத்து மேட்ச் முடிஞ்ச அடுத்த நாளே வந்து பிரிஸ்பன்ல சேர்ந்தாச்சு. பிரிஸ்பன் அப்படின்னாலே வந்து எனக்கு ஞாபகம் வர ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து காமெண்ட்ரியில ஆஸ்திரேலியால குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு கேபா அப்படின்னுவாங்க. இட்ஸ் ஆல் ஹேப்பனிங் அட் த கேபா அப்படின்னு சொல்லி அந்த 5:30க்கு மார்னிங் எழுந்தது தான் வந்து எனக்கு ஞாபகம் வரும் ஃபர்ஸ்ட். சரி, கேபா பிரிஸ்பன் அப்படின்னா என்னடா ஞாபகம் வருது எனக்கு அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன்னா, லாங் லாங் அகோ சோ லாங் அகோ அப்படின்னு சொல்ற மாதிரி 2009ல என்னோட ஐபிஎல், ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் ஐபிஎல்லோட ஸ்டிண்ட்டுக்கு அப்புறமா வந்து ஒரு ஏ டூர் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்தியன் ஏ ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த இந்தியன் ஏ ஸ்குவாடோட கேப்டன் வந்து சுப்பிரமணியம் பத்ரிநாத். நானு, பத்ரி, அப்புறமா விஜய் 3 பேர் தமிழ்நாட்டிலேருந்து. அதுக்கப்புறம் கிரிக்கெட் டீம் அனலிஸ்ட், இப்ப சிஎஸ்கேவோட அனலிஸ்டா இருக்கிற லக்ஷ்மி நாராயணன் வந்து டீமோட டிராவல் பண்ணாரு. அந்த இந்தியன் ஏ ஸ்குவாட பத்தி பேசணும் அப்படின்னா, எக்கச்சக்க சூப்பர் ஸ்டார்ஸ் இன்னிய தேதிக்கு இந்தியா விளையாடினாங்க. அதுக்கப்புறமா இம்மீடியட்டா அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் வாட் எவர் இட் இஸ், எப்படி வேணா நம்ம அத பார்க்கலாம். அந்த ஸ்குவாட பத்தி கொஞ்சம் சொல்றேன். அஜிங்கியா ரஹானே, முரளி விஜய், விராட் கோலி. ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேட்டிவான ஒரு பீஸ் விராட் கோலிய பத்தி. கொஞ்ச நாள் முன்னாடி வந்து அலிசா ஹீலி கூட வந்து அத பத்தி எங்கேயோ பேசினதா நான் கேள்விப்பட்டேன். அவர் வந்து அந்த அந்த டோர்னமெண்ட் அது வந்து குவாட்ராங்குலர் சீரிஸ். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ, நியூசிலாந்து ஏ, சவுத் ஆப்பிரிக்கா ஏ. த ஹூஸ் ஹூ, த லேட்டர் சூப்பர் ஸ்டார்ஸ் ஆஃப் வேர்ல்ட் கிரிக்கெட் வந்து அந்த காம்படிஷனை விளையாடினாங்க. அந்த சீரிஸ் முடிஞ்சு கல்மினேஷனுக்கு அப்புறமா வந்து விராட் போயிட்டு நைட் ஒரு டின்னர் இருந்தது எல்லா கெட் டுகெதரும். ஐ திங்க் சம் விமன்ஸ், ஐ மீன் ஜூனியர் கேர்ள்ஸ் மேட்ச் கூட நடந்ததுன்னு நினைக்கிறேன். அப்ப ஹாய் ஹலோன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது விராட் போய் அலிசா ஹிலிட் இன்ட்ரடியூஸ் பண்ணாராம். ஹாய் திஸ் இஸ் விராட், த நெக்ஸ்ட் பிக் திங் இன் இந்தியன் கிரிக்கெட் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த கான்ஃபிடன்ஸை பத்தி பேசினாங்க கொஞ்ச நாள் முன்னாடி. எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுதான் அதோட அந்த அந்த டைமோட மெமரி எனக்கு ஃபிளஷ் பண்ணுது. யாரெல்லாம்டா விளையாடினாங்க இந்த எமர்ஜிங் ட்ராஃபி அப்படின்னு கூப்பிடுவாங்க. யாரெல்லாம்டா விளையாடினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூசிலாந்துல மார்டின் கப்டில், ஒரு கேன் வில்லியம்சன், காலின் டி கிராண்ட்ஹோம் வந்து இன்னைக்கு தேதி தான் வந்து விளையாடி இருக்காரு ஒரு ஆல்ரவுண்டரா. பட் அப்போ வந்து ஒரு சுருட்டு முடி வச்சுன்னு ஓப்பனிங் வந்து கப்டிலுக்கு நேர்மாறா அதே அடி ஓப்பனிங்ல அடிப்பாரு. பட் அதுக்கப்புறமா ஒரு நியூசிலாந்து டீமுக்கு ஆனதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்தியால வந்து என்ன ஸ்குவாடுன்னு பார்த்தோம்னா, சொன்னேன் இல்லையா, நம்ம தமிழ்நாட்டுல இருந்து 3 பேர். பத்ரி தான் கேப்டன். அதுக்கப்புறம் மனோஜ் திவாரி, அபிஷேக் நாயர், நமன் ஓஜா கீப்பிங் பண்ணாரு. அதுக்கு அடுத்த ஸ்டிண்ட் நாங்க 2010ல வந்தபோது பார்த்திவ் பட்டேல் கேப்டன்சில வந்தோம். இங்க ஒரு யூனிக்கான விஷயம் என்னன்னா, இந்த இந்தியன் ஏ டூர் வரும்போது ஒரே ஹோட்டல்ல தான் தங்க வைப்பாங்க பிரிஸ்பன்ல. த பாயிண்ட் ஹோட்டல் அப்படின்னு தங்க வைப்பாங்க. அந்த பாயிண்ட் ஹோட்டல் என்னன்னா ஒரு சர்வீஸ் அபார்ட்மெண்ட். ஒரு சென்ட்ரல் ஹால் இருக்கும், 2 ரூம் இருக்கும். தனியா தங்கறதுக்கு பயம், 2 பேரா தங்கறதுக்கு பயம். ரூம் ரொம்ப பெருசா இருக்கும்னு சொல்லிட்டு நானு, விஜய், லக்ஷ்மி 3 பேருமே வந்து ஒரே ரூம ஷேர் பண்ணோம். இன்ஃபாக்ட் லக்ஷ்மி வந்து ஹால்ல படுத்துப்பாரு. நானும் மாம்கோ வந்து வேற வேற ரூம்ல படுத்துவோம். ஓல்டன் டேஸ். இன்ஃபாக்ட் அந்த டைம்ல பார்த்தோம்னா 2009ல நீங்க ஒரு வெஜிடேரியன் டிராவல் பண்றீங்க ஆஸ்திரேலியாவுக்கு அப்படின்னா, குட் லக் அப்படின்னு சொல்றது வந்து மிகையாகாது. ஏன்னா வெஜிடேரியன் ஃபுட் கிடைக்கவே கிடைக்காது. தி ஈஸியஸ்ட் வெஜிடேரியன் ஃபுட் ஆப்ஷன் வந்து டொரிட்டோஸ் சிப்ஸ் தான். லக்ஷ்மி வந்து அது பக்கத்து கடையில இருந்து போய் வாங்கிட்டு வந்து சிப்ஸை வச்சுன்னு அதே தான் சாப்பிட்டுட்டு இருப்பாரு பாவம். இன்ஃபேக்ட் என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஆர்டர் பண்ணோம்னா வெறும் ரைஸ் தான் கிடைக்கும். அந்த ரைஸை கூட சுட வச்சு ஏதோ கொஞ்சம் யோகர்ட்டை வாங்கி இந்த மாதிரி தான் சாப்பிட்டு பழகுவோம். ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை நீங்க கண்டுபிடிக்கணும்னா மினிமம் 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும் டாக்ஸில. அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அங்கேருந்து லாஸ்ட் டெக்கேட்ல பயங்கரமா டிராவல் ஆகி கச்சாமுச்சான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் ஆயிருக்கு. இதுதான் வந்து ஆஸ்திரேலியா எனக்கு பிரிஸ்பன் சொன்னா வர ஃபர்ஸ்ட் ஞாபகம். அண்ட் பிரிஸ்பன் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருக்கும் கேபா ஞாபகம் வரும். நான் கூட வந்து கேபால நம்மள மேட்ச் ஆட வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பி தான் வந்தேன். ஆனா அப்படிலாம் கிடையாது. இங்க ஆலன் பார்டர் ஃபீல்ட் அப்படின்னு ஒரு கிரவுண்ட் இருக்கு. அங்கதான் வந்து குயின்ஸ்லாந்து புல்ஸ் அவங்களோட டொமஸ்டிக் டீம் மேட்ச் ஆடுவாங்க. கேபாலையும் விளையாடுவாங்க. பட் அங்க வந்து அவங்களோட ஹை பர்ஃபார்மன்ஸ் ட்ரைனிங் சென்டர் இருக்கு. கிட்டத்தட்ட கிரெக் சாப்பிள்லாம் அங்கேயே தான் ஹை பர்ஃபார்மன்ஸ் சென்டர்ல இருப்பார். நிறைய இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் வந்து அங்க வந்து ட்ரெயின் பண்ணிட்டு கூட போயிருக்காங்க. ஆலன் பார்டர் ஸ்காலர்ஷிப், பார்டர் கவாஸ்கர் ஸ்காலர்ஷிப் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். அதுல வந்து இன்ஃபேக்ட் புஜாராலாம் கூட வந்துட்டு போயிருக்காரு அந்த ஸ்காலர்ஷிப்ல. அங்கதான் ட்ரைனிங் நடக்கும். இந்த ஆலன் பார்டர் ஃபீல்ட்ல ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ஏ டூருக்கு வந்தபோது யாரை பார்த்தேன் ஆஸ்திரேலியால அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜேம்ஸ் ஃபாக்னர், மிச்சல் ஸ்டார்க் அன்னைக்கே வந்து நான் ஒரு ஹுக் அடிக்கும் போது ஹெல்மெட்ல அடிச்சாரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 2010ல செகண்ட் டூர்ல வரும்போது. கிளென் மேக்ஸ்வெல் எப்படி பார்த்தேன் அவரை அப்படின்னா, ஆஸ்பின் போடுவாரு. பேட்டிங் வந்து சின்னதா அந்த டிரைவிங் கிளாஸ் மாதிரி கண்ணாடி போட்டு வந்து கருப்பு கலர் கண்ணாடி கூலர்ஸ் போட்டு வந்து பேட்டிங் ஆடுவாரு.
அடி இஷ்டத்துக்கு அடிப்பாரு பால. அப்பவே வந்து அவர் யாருன்னு தெரியாது. கிளென் மேக்ஸ்வெல் இப்ப அந்த ஹைண்ட்சைட்ல பார்க்கும்போது அந்த கேரக்டர் கரெக்டா மேட்ச் ஆகுது. ஜேம்ஸ் ஃபாக்னர் சொல்லிட்டேன், மிச்சல் ஸ்டார்க் சொல்லிட்டேன். சவுத் ஆப்பிரிக்கால மார்டின் வேன் யார்ஸ்வெல் அப்படின்னு அவர் தான் கேப்டனா வந்தார் சவுத் ஆப்பிரிக்கன் ஏ சைடுக்கு. ரைலி ரொசோ த நெக்ஸ்ட் பிக் திங் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் அப்ப சொன்னாங்க. இப்ப அவர் இங்கிலாந்து போயிட்டார் அந்த கோல்பேக் டீல்ல. இப்ப திருப்பி பிக் பாஷ் விளையாடிட்டு இருக்காரு. அப்புறம் ரஸ்டி தெரான், கைல் ஆபர்ட் இந்த மாதிரி ஆளுங்களா வராங்க. இந்தியன் டீம்ல கூட ரித்திமான் சாஹா தான் அப்ப கீப்பரா வந்தார் நமனோஜா தவிர. அப்ப வந்து இந்த நியூ அட்டெம்ப்ட் பண்ணாங்க. பிங்க் பால், கிரீன் பால், ஆரஞ்சு பால் இதெல்லாம் விளையாடுவாங்க. ரெட் லென்ஸ்னு ஒரு கிரவுண்ட் இருக்கு. ஆலன் பார்டர் ஃபீல்டு 2 கிரவுண்ட். ஆலன் பார்டர் ஃபீல்ட் செம்ம ஃபிளாட் விக்கெட். அந்த ரெட் லென்ஸ் பயங்கரமா சீம் ஆகும் மார்னிங். இன்ஃபேக்ட் 180, 190 அடிச்சாலே வின்னிங் ஸ்கோரா இருக்கும். ஸோ அந்த இதுல வந்து நடந்த ஒரு பயங்கரம், அந்த டூர்ல நடந்த ஒரு பயங்கர ஃபன்னி இன்சிடென்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ரைஸ் வந்து பிளாஸ்டிக் டப்பால வரும். அதை வந்து லட்சுமி என்ன பண்ணுவார், ரொம்ப ஆறி போயிடுச்சு கார்த்தால வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து மைக்ரோவேவ்ல வச்சிருக்காரு. வீட்டுலலாம் எங்க மைக்ரோவேவ் எல்லாம் பழக்கமே கிடையாது. மைக்ரோவேவ் எல்லாம் வாங்கினதே 4-5 வருஷம் முன்னாடி தான். அந்த மைக்ரோவேவ்ல அதை வச்சுட்டு அது பிளாஸ்டிக் டப்பாவோட வச்சுட்டு அது பொட்டு வெடிச்சிடுச்சு. இன்ஃபேக்ட் லைட்டா ஒரு தீப்பொறி கூட கிளம்பிடுச்சு, லைட்டா திகில் கிளப்பிடுச்சு, ஃபுல்லா ரூம் எல்லாம் புகையாயிடுச்சு. ஸோ அதெல்லாம் தோஸ் ஆர் எக்ஸ்பீரியன்சஸ் தட் ஒன் கேன் நெவர் ஃபர்கெட். அதெல்லாம் மறக்கவே முடியாது. எனக்கு பிரிஸ்பன்னா அதான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது. சரி, இப்ப ஊலன் கபா அப்படின்னா என்ன? ஊலன் கபா இஸ் த சபர்ப். அந்த சபர்ப்ல தான் அந்த கேபாங்கர் கிரவுண்ட் சிச்சுவேட் ஆயிருக்கு. எல்லா ஆஸ்திரேலியன் கிரவுண்ட் மாதிரியும் இங்கேயும் ஆசி ரூல்ஸ், ஃபுட்பால், ரக்பி, இன்ஃபேக்ட் கான்சர்ட்ஸ்லாம் கூட நடக்கும். ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஸ்டேடியம். எல்லாரும் உட்காந்து மேட்சை பார்க்கலாம். அந்த அந்த கிரவுண்டை பத்தின டீட்டெயில் இன்னும் அடுத்த எபிசோட்ல இன்னும் கொஞ்சம் நிறையவே சொல்றேன் கங்காரு பூமியில. பட் அந்த கேபாங்க அது வந்து ஒரு ஃபோர்ட்ரஸ் ஆஸ்திரேலியாவுக்கு. ஒரு ஃபோர்ட்ரஸ் அப்படின்னு சொன்னா வந்து என்னன்னா, அங்க அவங்கள லேஸ்ல அடிக்கவே முடியாது. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு மாதிரியான ஸ்டீப் பவுன்ஸ், அவங்க போலர்ஸ்க்கு அந்த லெங்த் பழக்கம், வர பேட்ஸ்மேனுக்கு அது பழக்கம் கிடையாது. வர போலர்ஸ்க்கு அது யூஸ் டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால தான் எப்பவுமே கிரிக்கெட்ல சொல்லுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துக்கு 2-3 வாட்டி வந்து போனாதான் அங்க என்ன லெங்த் போலிங் போடணும்னு தெரியும். அங்க எப்படி பேட்டிங் ஆடணும், என்ன மாதிரி ஷாட்ஸ் ஆடணும்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதெல்லாம் காரணத்தினால அவங்க கேபாவை ஃபோர்ட்ரஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ நாங்க பிரிஸ்பன் வந்து சேர்ந்துட்டோம். அடுத்த டெஸ்ட் மேட்ச் இன்னும் 2 நாள்ல இருக்கும். உங்க எல்லாருக்குமே தெரியும். 1 நாள்ல சந்திச்சு ஃபைனல் டெஸ்ட் அவங்களோட ஃபோர்ட்ரஸ்ல விளையாடுறோம். சொல்ல முடியாது, என்ன வேணா நடக்கலாம். இட்ஸ் பீன் அ கிரேட் சீரிஸ் சோ ஃபார். பட் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். எஸ்சிஜி வேற லெவல் தலனி. ஓகே, தேங்க்ஸ் பா. எஸ்சிஜியோட மேட்சை பத்தி, ஆசி ஃபோர்ட்ரஸை பத்தி சொல்லிட்டேன். இந்த எஸ்சிஜி மேட்சை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அதுல சில விஷயங்கள்லாம் நடந்தது. அதாவது வந்து இந்த சில விஷயங்கள்லாம் எதிர்பார்க்காம நடக்கும். ஒரு அப்படியே ஒரு ஆக்சிடென்டா நடக்கும். சில சமயம் அந்த என்ன சொல்லுவாங்க, தேஜா ஊ அப்படின்னுவாங்க. அந்த தேஜா ஊ அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் சொல்ல முடியாது, நிறைய தடவை நடக்கும். நீங்க அப்படியே இமேஜின் பண்ணுவீங்க ஒரு விஷயத்தை, இன்னைக்கு இப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபீலிங் வந்து இந்த மேட்ச்ல நடந்ததுன்னு சொல்றத விட, இதே மாதிரி ஒரு பயங்கரமான மேட்ச். அதை வந்து அதெல்லாம் ஒரு மேட்சா அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். பட் ஒரு அண்டர் 22 மேட்ச், அதை பத்தி அபினவ் முகுந்த் வந்து ட்வீட் பண்ணியிருந்தார். நம்மளோட தமிழ்நாடு கிரிக்கெட்டர் அபினவ் முகுந்த். ரொம்ப வருஷம் முன்னாடி, ஒரு 2007-8 வச்சுக்கலாமே, அண்டர் 22 கேம் தமிழ்நாடு வர்சஸ் ஹைதராபாத், வைசாக்ல விளையாடுவோம். அப்ப எப்படி விளையாடுவோம்னா, அண்டர் 22 டோர்னமெண்ட் வந்து சவுத் ஜோன்ல இருக்கிற எல்லா டீம்ஸும் ஆடுவாங்க ஒரு குரூப்ல. வெஸ்ட், ஈஸ்ட், நார்த், சென்ட்ரல், இந்த மாதிரி 5 ஜோன்ல இருந்து எல்லா டீம்ஸ் அவங்க குரூப்குள்ள ஆடிப்பாங்க. வின்னர்ஸ் வந்து குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல், ஃபைனல் ஆடி சாம்பியன்ஷிப் ஜெயிச்சுப்பாங்க. ஸோ நீங்க உங்க ஜோன்ல ஜெயிச்சு ஃபர்ஸ்ட்ல வர்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப பாத்தீங்கன்னா கோவா அண்ட் கேரளா வேர் ஸ்லைட்லி வீக்கர் டீம்ஸ் நாங்க ஆடும்போது ஜூனியர் லெவல்ல. பட் கேரளா ஸ்டார்டட் டு கம் த்ரூ. இப்போ கோவாலாம் கூட ரொம்ப நல்லா விளையாடுறாங்க டீம்ஸ். ஆப்வியஸ்லி பெட்டரா இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே. ஸோ அங்க கோவா கேரளாவோட வந்து வின்ஸ் பண்ணிட்டோம். கோவாவோட ஒரு விக்கெட் எடுக்கணும், மழை வந்து கெடுத்துச்சு, எடுக்க முடியாது. ஸோ பாயிண்ட் சிஸ்டம் எப்படி அப்படின்னா, நீங்க அவுட் ரைட் வின், அதாவது 4 நாள் மேட்ச். ஸோ 2 இன்னிங்ஸும் வின் பண்ணீங்க. இப்போ டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஜெயிச்சா 8 பாயிண்ட் கொடுப்பாங்க உங்க டீமுக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீடால மேட்சை ஜெயிச்சிங்கன்னா 5 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீடை மட்டும் தோத்து மேட்சை டிராப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ என்ன ஆயிடுச்சு, நாங்க கோவாவோட 8 பாயிண்ட் எடுக்க வேண்டியது 5 பாயிண்ட் தான் கிடைச்சது. கேரளாவோட 8 பாயிண்ட் எடுத்துட்டோம். அடுத்த கேம் ஹைதராபாத்தோட. ஹைதராபாத்லாம் ஒரு ஈவன் ஸ்டீவன்ஸான கேம். 5 பாயிண்ட் எடுத்தா வந்து வெரி வெரி குட் கேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த கேம்ல யாரெல்லாம் பிரபலமானவங்க ஆடினாங்க அப்படின்னு சொன்னா, பல பேர் ரஞ்சி டிராஃபி ஆடினாங்க. அப்புறமா தமிழ்நாடுல இருந்து போய் நம்ம யோ மகேஷ் இருக்காரு, அவர் சிஎஸ்கேக்கு விளையாடி இருக்காரு, டெல்லி டேர்டெவில்ஸ்க்கு விளையாடி இருக்காரு. அவர் விளையாடினார். அப்போ நான் விளையாடினேன். நரேஷன் சொல்லிட்டு ஒரு கேப்டன், தமிழ்நாடு ரஞ்சி டிராஃபி பிளேயர், ஒரு 20 ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேம்ஸ் ஆடி இருக்காரு. அனிருத் ஸ்ரீகாந்த் அந்த கேம் விளையாடல. அபினவ் முகுந்த் விளையாடினாரு. கேபி அருண் கார்த்திக் விளையாடினாரு. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மேட்சஸ் தட் ஐ ஹவ் பீன் அ பார்ட் ஆஃப். எதுக்கு இதை சொல்றேங்க, அதை நான் கொஞ்சம் முடிக்கும் போது சொல்றேன். அந்த மேட்ச்ல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லணும்னா, சரிடா இந்த மேட்ச் நம்ம லீட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ட் எல்லாருக்குமே இருக்கும். தமிழ்நாடு, ஹைதராபாத் 2 சைட்லயுமே இருக்கும் இன்டென்ட். அந்த மாதிரி இன்டென்ட்டோட போகும்போது மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் டே நல்லா மழை பெஞ்சிடுச்சு. அது வந்து ஒரு ஓகே,
அந்த மேட்ச் வந்து ஒரு ரயில்வே கிரவுண்ட் அப்படின்னுவாங்க வைசாக்ல. அந்த ரயில்வே கிரவுண்ட் வந்து எப்படின்னா ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் பெருசா இருக்காது. நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேம் கிரவுண்ட்ஸே நிறைய வந்து இன்டர்நேஷனல் கிரவுண்ட்ஸை தவிர நல்ல ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் இருக்காது. இது ஒரு அண்டர் 22 கேம். ஸோ ரொம்ப ஓகே தான் இருக்கும். நல்ல மழை, வைசாக்லாம் மான்சூன் செட் ஆச்சுன்னா பெஞ்சினே இருக்கும். நல்லா கவர் பண்ணி மேட்சை சரி ஃபர்ஸ்ட் டே மேட்சே ஆரம்பிக்காதுரா அப்படி இதெல்லாம் நிறைய தப்புகள் பண்ணுவாங்க நிறைய கிரிக்கெட்டர்ஸ். அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் கோச்சஸோ சொல்லி கொடுத்தாதான் தெரியும். சில சமயம் முதல்லயே சொல்லணும், வரும் முன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி வர முன்னாடியே சொல்லணும். எனக்கு வந்து அந்த மாதிரி WV ராமன் என்னோட ஃபர்ஸ்ட் ரஞ்சி டிராஃபி கோச் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ நீங்க வந்து எல்லாரையும் எஜுகேட் பண்றதோட ஃபர்ஸ்ட் நீங்க எஜுகேட்டடா இருக்கணும். ஒரு யங்ஸ்டரா இருக்கும்போது ஒரு கிரிக்கெட்டரா மேட்சே ஆரம்பிக்காது அப்படின்னு சொல்லி நீங்க ரிலாக்ஸ் மோட்ல போட்டீங்கன்னா சடனா மேட்ச் ஆரம்பிச்சதுன்னா வித்தின் நோ டைம் உங்களோட மேட்ச் முடிஞ்சிடும். நீங்க ஒரு பேட்ஸ்மேனா இருக்கீங்க அப்படின்னா சரிடா நீங்க மேட்சே நடக்காது அப்படின்னு நினைப்பீங்க. திடீர்னு பார்த்தா கவர்லாம் எடுத்துருவாங்க, ரெடி ஆயிடும், டாஸ் போட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுவீங்க, டப்புன்னு அவுட் ஆயிடுவீங்க. போலிங் போடுவீங்க, சரியான ரிதம்ல இருக்க மாட்டீங்க, ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸ்ல என்ன ஆச்சுன்னா திடீர்னு பார்த்தா டீக்கு அப்புறம் மேட்சே நடக்காதுன்னு நினைக்கும்போது டீக்கு அப்புறமா வந்து எல்லா கவர்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு மாதிரி கிரவுண்ட்லாம் ட்ரை ஆகி வெயில் வந்து நாங்க டாஸ் தோத்துட்டோம் நினைக்கிறேன். தோத்துட்டு ஹைதராபாத் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாங்க. we were not in place at all. அந்த அண்டர் 22 டோர்னமெண்ட் வந்து எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு சீன் பிரேக்கிங் சீரீஸ்ன்னு சொல்லலாம். 5 மேட்ச்ல கிட்டத்தட்ட ஒரு 40-45 விக்கெட் மேல எடுத்திருப்பேன், ஒரு 300-400 ரன் கிட்ட அடிச்சிருப்பேன். இந்த மேட்ச்ல ஒரு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் நடந்தது. அதுக்கு முந்தின 2 மேட்ச்ல விக்கெட் எடுத்திருந்தா ரன் அடிச்சிருந்தேன். பட் இந்த மேட்ச்ல என்ன ஆச்சுன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஹைதராபாத். டேனியல் டெரிக் பிரின்ஸ்னு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்காரு, டிபி ரவிதேஜா அப்படின்னு சொல்லிட்டு டெக்கன் சார்ஜர்ஸ்லாம் கூட ஆடினாரு. ஹி வெண்ட் ஆன் டு பிளே IPL. ரொம்ப ஸ்வாஷ் பக்லிங் பேட்ஸ்மேன், அண்டர் 19 இந்தியாலாம் கூட ஆடிந்தாரு. வந்து தடார்புடான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கேம். அது இன்னும் நோ டைம்ல ஒரு 100 அடிச்சிட்டாங்க, ஒரு 80-90 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்லோவா நாங்க போலிங் போட்டு பிரேக் பண்ணி இழுத்து எல்லாம் பண்றதுக்குள்ள நெக்ஸ்ட் டே வந்து அவங்க பயங்கரமா கன்சால்டேட் பண்ணி 350 கிட்ட அடிச்சிட்டாங்க. ஒரு அண்டர் 22 கேம்லாம் வந்து 350 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொடுத்தீங்கன்னா டு சேஸ் இட் பேக் அண்ட் கெட் அ லீட் வந்து அவ்வளவு ஈஸி இல்ல. சரி 350 கொடுத்துட்டோம், அவங்க ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதே மாதிரி கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுத்துட்டேன். இட்ஸ் நாட் அபவுட் நான் விக்கெட்ஸ் எடுத்த ரன்ஸ் அடிச்சேன், அது மேட்டர் இல்ல, நான் வர மேட்டரே வேற. சோ சரி எப்படி அந்த லீட் எடுக்க போறோம், ஆல்வேஸ் திங்க் டீம். நம்ம டீமை பத்தி நினைச்சோம்னா நம்ம மேல இருக்கிற ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாகும் டெஃபினட்டா அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க திருப்பி அடுத்த விஷயம் என்னன்னா நம்ம வந்து ஜூனியர் கிரிக்கெட் விளையாடும் போது ஃபிட்னஸ், அதாவது வந்து ஒரு லாஞ்சிவிட்டி, அதாவது ஒரு கேமோட 4 நாளை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட ஃபிட்னஸ் இருக்கா. ஒரு பேட்ஸ்மேனா இருந்தா 2 நாள் ஃபீல்டிங் பண்ணிட்டு உடனே 10 நிமிஷத்துல பேட்டிங் வரும் சேஞ்ச் ஓவர் டைம்ல. அதுல உடனே வந்து பேட்டிங் ஆடி அவங்களால ரன் அடிக்க முடியுமா, காலில் அந்த ஸ்ட்ரென்த் இருக்குமா, இல்லை டயர்டா இருக்குமா, பாடி கொஞ்சம் லேட்டா வருமா ஷாட்டுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. அதே மாதிரியே நாங்க 1.5 நாள் ஃபீல்டிங் பண்ணோம், திருப்பி பேட்டிங் வருவோம், பார்த்தா ஒரு நோ டைம்ல ஒரு 135 for 5 கிட்ட அந்த மாதிரி ஆயிடுவோம். அப்புறமா வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஐன்ஸ்டைன் ஒரு பிளேயர் இருந்தாரு, அவர் இப்போ விளையாடுறதுல ஒரு வெரி வெரி குட் பிளேயர். அன்பார்ச்சுனேட்டா ரொம்ப நிறைய விளையாடல தமிழ்நாடுக்கு. விளையாடல, அது ஏன் விளையாடலைங்கிறது வந்து காரணம் வந்து அவரோட டிசிப்ளின்ஸ் அண்ட் திங்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. ரொம்ப நல்ல பிளேயர். ஆனா அவரும் நானும் ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு 100-150 ரன்ஸ் கிட்ட பார்ட்னர்ஷிப் போட்டிருப்போம். கேம் வந்து நாங்க சான்ஸே இல்லைன்னு நினைக்கிறதுலேருந்து வந்து அண்டர் 23 போட்டிருக்கிறது, ஆக்சுவலி அண்டர் 22, இப்பதான் அது அண்டர் 23 மாறி இருக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு 275 for 5 கிட்ட எடுத்துன்னு போயிட்டோம் கேம். இன்னொரு 75 ரன் தான் இருக்கு லீடுக்கு. நானும் அவரோ யாரோ ஒருத்தர் அவுட் ஆயிடுவோம். அப்புறம் டக்குன்னு கொலாப்ஸ் ஆகி 305-306 கிட்ட ஆல் அவுட் ஆயிடுவோம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஒரு 45 ரன் லீடு கன்சீட் பண்ணிடுவோம். இது எப்பனா தேர்ட் டே ஆஃப்டர்நூன் கிட்ட டீ கிட்ட வந்து இந்த மாதிரி லீடை கன்சீட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி முடிஞ்சிடுச்சுன்னா இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா டீமும் வந்து அவங்களோட பர்சனல் ஸ்கோர்ஸுக்கு ஆடி செலெக்ஷன்ஸுக்கு அவங்கள they will put themselves in consideration. ஸோ நாங்களும் நினைச்சோம் சரி அவங்களுக்கு வந்து காஜ் போடணும்டா, நம்ம வந்து காஜ் போடணும், அவங்க ரன் அடிப்பாங்க, அவங்க அடிக்க விடக்கூடாது, ரவிதேஜா விக்கெட்லாம் எடுக்கணும், அவங்க ரன் அடிக்க விடக்கூடாது, அந்த மாதிரி எல்லாருமே திருப்பி போவோம். அவங்க என்ன பண்ணிருப்பாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நாங்க பேட்டிங் ஆடும்போது பயங்கரமா ஸ்லெட்ஜிங் பண்ணிருப்பாங்க. ஸ்லெட்ஜிங்னா எப்படின்னா பர்சனலா, ஏய் இவரெல்லாம் நீ எல்லாம் ஒரு பிளேயரா, நீ என்ன போன மேட்ச் கோவா கேரளாவோட விக்கெட் எடுத்துட்டா நீ ஒரு பிளேயரா, நீ ரன் அடிச்சுட்டா பெரிய ஆளா, இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி என்ன சொல்றது, அந்த டீமுக்கும் எங்களுக்கும் நிறைய பேர் இருந்தாங்க. அஸ்வின் யாதவ், ஷோயப் மக்சூசி, லலித் மோகன், இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க நிறைய பேர். அவங்க வந்து நிறைய பேசுவாங்க. ஒருத்தர் விடாம கிட்டத்தட்ட 1-on-1 பேட்டில் போயிடுச்சு. அது லிட்டரலா எப்படின்னா ஒரு ஒன்னப்படி என்னப்படிங்கிற மாதிரி ஒரு சண்டை மாதிரி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே. அண்ட் நாங்க லீடு விட்டோம். ஸோ ரொம்ப கசிடா இருந்தது. ஐயோ இவங்க கிட்ட தோத்துட்டோமே அப்படின்னு நினைச்சுனே இருக்கும்போது அவங்க வந்து பலார்னு ஒரு கணத்துல அறையாம 2வது கணத்துல அறையிற மாதிரி ஈவினிங்குள்ள 140 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. அடி இப்படி யோமி போறாரு, அந்த பக்கம் யோமி சிக்ஸர் அடிக்கிறாங்க, ரவிதேஜா இந்த பக்கம் அடிக்கிறாங்க. எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. ஓவர் நைட்லயே அவங்க லீடு ஒரு 175-200 அடிச்சிட்டாங்க. எதுக்குடா இப்படி அடிக்கிறாங்க, நம்மள ஹியூமிலியேட் பண்றதுக்கு அடிக்கிறாங்களான்னு யோசிச்சு நெக்ஸ்ட் டே நாங்க ரெக்கவர் ஆகிறதுக்குள்ள ஒரு 305 செட் பண்ணி 78 ஓவர்ஸ் சேஸ் பண்ணுங்கடா பார்க்கலாம். டிட்டீரேட்டிங் 4th டே விக்கெட் நீங்க முடிஞ்சா சேஸ் பண்ணுங்கடா, உங்களை நாங்க எப்படி ஆளை சுத்தி வச்சு உங்களை கலாய்க்கிறோம் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு 78 ஓவர்ஸ்ல கொடுத்துட்டாங்க. அவங்களோட இன்டென்ஷனே எப்படி இருந்ததுன்னா இவங்களை அசிங்கப்படுத்தணும்,
நம்ம வந்து ஆளுங்கெல்லாம் சுத்தி நிக்க வச்சு இவங்க ஸ்லெட்ஜிங் பண்ணோம். ஏன்னா அது 1-on-1 பேட்டில் போயிடுச்சு. அவங்க என்ன பண்ணாங்க 78 ஓவர்ஸ்ல நான் உடனே எங்க கேப்டன் வந்து நரேஷ் என்ன சொன்னார், நரேஷ் அண்ட் சிஎஸ் சுரேஷ்குமார் ஒரு கோச் இருந்தாங்க. டேய் ஆடிடுங்கடா பசங்களா 2 பாயிண்டோட சேவ் ஆகும். ஏன்னா இந்த லீட் அவுட் ரேட்டா மேட்ச் தோத்துட்டா 8 பாயிண்ட் 0 பாயிண்ட்ஸ் ஆயிடுவோம் நம்ம. அப்படின்னு சொல்லவும் என்னவோ இன்ஸ்டிங்க்டிவா எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த டைம்லலாம் எப்படின்னா இது நான் பிலீவ் பண்ற ஒரு விஷயம். நம்ம ஒண்ணுமே கிடையாது. நம்மள யாராவது நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்மள அட்டாக் பண்ண வராங்க. இல்ல ஏதாவது பண்ண வராங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ள டீப்பா ஒளிய நம்ம தோத்து போறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி. நம்மள புடிச்சிருவாங்க. ஏன்னா நமக்கு பயம். இதே நம்ம எகிரி அவங்கள பேக் ஃபுட்ல போட்டோம்னா, அவங்க தப்பிக்கிற வழி போது அவங்கள நம்ம புடிச்சிடலாம். சோ இன்னொருத்தர் கோட்ல பயத்த நம்ம போட்டே ஆகணுங்க லைஃப்ல. சோ ஒரு செகண்ட்ல ஹடுல்ல டக்குன்னு என்ன சொன்னேன், டேய் இவங்க கிட்டலாம் என்னடா இவங்க ஒரு டீமா? ஒன் ஆன் ஒன்னா எபிலிட்டி பார்த்தா நம்ம எவ்வளவோ மேல இருக்கோம். இவங்கள பொளக்கணும்டா இன்னைக்கு. ஒண்ணு போனா நம்ம சாம்பியனா போனோம். இல்ல தோத்துட்டு போயிடலாம். இது என்ன 2 பாயிண்ட்க்கு ஆடுறது ஹைதராபாத்தோட. அப்படிங்கிற மாரி ஒரு மொமெண்ட்ல சொன்னதும் இவர் வந்து நரேஷும் எங்க கோச் என்ன பண்ணிட்டாங்க, "ஏய் என்னப்பா இப்படிலாம் சொல்ற? 0 பாயிண்ட் ஆயிடும்." அப்படின்னு சொன்ன உடனே பசங்கலாம் என்னன்னு தெரியல டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க. "ஆமாண்டா, போறோம்டா." அப்படிங்கிற மாரி டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க. போனா அபினவ் முகுந்தும் கோபிநாத்னு ஒரு கீப்பர் தமிழ்நாடுக்கு விளையாடுவாரு. போய் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் பால் அவங்க போடுறாங்க தூக்கி ஃபிளிக் அடிச்சிட்டாரு அபினவ் முகுந்த். 4 1 பவுன்ஸ் 4. இதெல்லாம் வந்து ரெட் பால் கிரிக்கெட்ல நடந்ததே கிடையாது. நான் சொல்றது எப்போ 12 13 வருஷம் முன்னாடி. அப்பலாம் வந்து இவ்வளவு ஸ்கோரிங் ரேட்ல ஆடுற பழக்கமே கிடையாது. அன்ஹெர்ட் ஆஃப். லாஸ்ட் டேல ஒரு 70 ஓவர்ஸ் தான் இருக்கு. 305 சேஸ் பண்ணோம். அப்படியே ஆடுறோம். போறவங்க கோபிலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 60 பால் 61 ரன் அடிச்சிட்டாரு. ஒரு 6 அடிச்சு 2வது 6 அடிச்சு பவுண்டரி லைன்ல அவுட். அதே சிச்சுவேஷன் திருப்பி 145 ஃபார் 5. உள்ள வாக் இன் பண்றேன். கேபி அருண் கார்த்திக் பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. நான் போயிட்டு என்னடா பண்ணலாம் அப்படின்னு கேட்கறதுக்குள்ள நான் பாத்துக்கிறேன் அவனை பொழந்துடுறேன் இருன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4ன்னு சொல்லி ஒரு மாதிரி அடிச்சுட்டு அவரும் அவுட் ஆயிட்டாரு. சரி என்னடா இந்த கேம் இப்ப எப்படா சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது அடுத்து நரேஷ் வந்தார். அவர் தான் கேப்டன். ஆஷ் நீ சொன்னது கரெக்ட். நம்ம போலாம் அந்த விக்டரிக்கு. ஏன்னா அவங்க வந்து பக்கத்துல நின்று சேப் பண்ணினே இருந்தாங்க. அதான் ஒரு மாதிரி பாசிட்டிவ் இன்டென்ட்டை வச்சு ஆட ஆட அவங்க ஃபீல்டர்லாம் உள்ள வைக்க திடீர்னு பார்த்தா கேம் வந்து கடைசி 15 ஓவர் நேத்துல போன மாதிரி மேண்டேட்டரி ஓவர்னு சொல்லுவாங்க லாஸ்ட் ஹவர்ல. அந்த 15 ஓவர்ல எங்களுக்கு தேவைப்பட்டது ஒரு 70 ரன். 3 விக்கெட் இருக்க கையில நரேஷ் நானும் பேட்டிங் ஆடிட்டு இருக்கோம். 65 70 ரன் இருக்கும். இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அந்த காலத்துல வந்து அம்பையர் வந்து இருட்டிச்சு கிளம்பலாம் ஸ்டம்ப் எடுத்துட்டு கிளம்பலாம் மாட்டாங்க. ஆஃபர் பண்ணுவாங்க லைட்டை பேட்டிங் டீமுக்கு. என்னப்பா உனக்கு கண்ணு தெரியுதா? கண்ணு தெரியலனா லைட் எடுத்துட்டு உள்ள போயிடலாம்ப்பா அப்படின்னு. கோவால இருந்து 2 அம்பையர்ஸ். இப்ப கூட ஒரு அம்பையர் வந்து ஐபிஎல் அம்பையரிங் பண்றாரு. அவர் பேரு டக்குன்னு மறந்துட்டேன். யஷ்வந்த் பர்டே அவர் பேரு. அவர் வந்து சொல்லுவாரு, பேட் லைட் எடுத்துக்கோ என் கண்ணு தெரியல. எங்களுக்கே சரியா கண்ணு தெரியல. அதெல்லாம் கிடையாது. இவங்களை நீங்க அடிக்காம போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆடுறோம். கேமும் அப்படியே அன்ஃபோல்ட் ஆகுது. அவங்க வந்து இருட்ட பவுன்சர் போடுறாங்க. இடி அடிக்கிறோம். இந்த பக்கம் 4 போகுது. கொஞ்சம் லக் அப்படியே எங்க சைடுல வருது. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் தி பிரேவ் மாதிரி. கடைசியில பார்த்தா 2 ஓவர் இருக்கு. 8 ரன் 7 பால்ல 8 ரன் தேவைப்படுது. இல்ல 6 பால்ல 8 ரன் தேவைப்படுது. 2 விக்கெட் இருக்கு. நானும் யோமேஷும் பேட்டிங் ஆட்டிருக்கோம். நரேஷ் அவுட் ஆயிட்டாரு. நான் யோமேஷ் கிட்ட போய் சொன்னேன், கௌஷிக் உள்ள இருக்கான்டா. நான் அவன் போறான். தூக்கி அடிக்க பாக்குறேன். ஒருவேளை பால் மேல ஹைட்டா கிளம்பிடுச்சுன்னா நீ கிராஸ் ஓவர் பண்ணிட்டு ஒரு பால் ஆடிட்டு பேட் லைட் வாங்கிடு. அட்லீஸ்ட் 2 பாயிண்ட் எடுத்துட்டு போலாம். நம்ம செம்ம சிச்சுவேஷன்ல இருக்கோம். அப்படின்னு யோமேஷ் பேட் தட்டிட்டு சொல்லுவாரு, நீ அடிமாமா. நீ அடிக்கிற பால் கண்டிப்பா வெளில போய் விடும். எல்லாம் கரெக்ட் போகுது. உன்னோட இன்டென்ட் கரெக்டா இருக்கு. பாசிட்டிவா இருக்கு. நீ விதைச்ச விதை வந்து பாசிட்டிவா இருக்கிறதுனால டெஃபினட்டா தப்பா போகாது அப்படின்னு ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணாரு. சுத்தமா ஜோக்குக்கெல்லாம் சொல்ல. பால் கண்ணுக்கே தெரியல. ஒரு இடத்துல பால ரிலீஸ் பண்ணா ஒரு குத்துமதிப்பா தான் தெரியுது. அவர் போட்டதும் வச்சு ஓங்கி ஒரு சுத்துனா நல்லா ஞாபகம் இருக்கு. வெளியே போய் விழுந்துச்சு பால் சைட் ஸ்கிரீனை விட்டு. எப்படின்னா அந்த கில்லி படத்துல வந்து அப்படின்னு கலாய்ப்பாங்கல்ல அந்த மாதிரி எல்லாரும் ரவுண்ட் ஓடி அந்த டீமை கலாய்ச்சு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது ஒரு அது ஃபைட்டா மாறாம போனதே பெரிய விஷயம். மேட்ச் ரெஃபரி என்ன பண்ணாருன்னா 2 டீமும் 22 பேரையும் கொத்த இப்படி காலர்ல புடிச்சு கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்றீங்க? ஓகே எனக்கு ஹை ஃபிளையிங் இன்டென்ட் எல்லாம் புரியுது. பட் யூ கைஸ் ஹேவ் டு பி ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு நீங்க வந்து அடுத்த பால்ல விளையாடுறீங்க. ரஞ்சி டிராஃபி விளையாடிட்டீங்க. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நான் சொன்னேன் நான் எதுவும் பண்ணல. மேட்ச் முடிஞ்சோடனே செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்னு சொன்னதுமே அதுக்கப்புறமா வீடியோ காமிச்சாரு. ரொம்ப ஆக்ரோஷமா செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒரு லேர்னிங். எதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொல்றேன்னா நம்ம வாழ்க்கையில வந்து தழும்புகள் அதாவது வந்து உடம்புல படுற காயங்கள் மட்டும் இல்ல ஸ்கார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கார்ஸ் மட்டும் ஸ்கார்ஸ் கிடையாது. நம்ம உள்ளுக்குள்ள ஸ்கார்ஸ் இது ஃபார்ம் ஆகும். அதாவது வந்து ஒருத்தர் நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்க. எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு. நான் வந்து ஸ்கூல் கிரிக்கெட் விளையாடும் போது எங்க அப்பா சொன்னாரு, டேய் பைக் எடுத்துன்னு போவாதடா. எங்கேயா விழுந்தானா அப்புறம் நாளைக்கு மேட்ச் ஆட முடியாதுன்னு. எடுத்துன்னு போவேன். சைலன்சர்ல கால் பட்டு சுட்டு போயிடும். அடுத்த நாள் பேடு கூட கட்ட முடியாது. அவுட் ஆயிடுவேன். சொல்லி கம்பேர். ஒரு 5-6 வாட்டி இது பண்ணாத. அதுலேருந்து எனக்கு அந்த பைக் எடுக்கிற இன்டென்ட்டே போயிடுச்சு. நான் பைக் ஓட்டுறதே கிடையாது அதுக்கப்புறமா. எனக்கு என்னன்னா மேட்சுக்கு முன்னாடி பைக் ஏதாவது ஒரு மாதிரி ரோட்ல கீழ விழுந்து அடிபட்டுட்டேன். ரத்த காயம் வந்துச்சு அப்படின்னா
அதுக்கு அடுத்த நாள் நான் மேட்ச்ல நல்லாவே விளையாட மாட்டேன். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு நாள் வந்து என்ன ஆச்சு, நான் பிராக்டிஸ் பண்ணும்போது கீழ விழுந்துருவேன் பிராக்டிஸ் பண்ணும்போது. பேண்ட் லைட்டா கிழிஞ்சிடுச்சு. அடுத்த நாள் 100 அடிச்சிருவேன். உடனே எனக்கு அதனால என்னன்னா மேட்ச்க்கு முந்தின நாள் வந்து அதாவது இந்த மாரி ஆயி ஒரு சின்னதா பேண்டோ இல்ல ஃபேப்ரிக்கோ கிழிஞ்சது, இல்ல பேட் லைட்டா கிழிஞ்சது, பேட் எட்ஜ்ல விரிசல் விட்டதுன்னா ரன் வந்துரும். அந்த மாரி ஒரு சின்ன சின்ன ரீஅஃபர்மேஷன்ஸ், சின்ன சூப்பர்ஸ்டிஷன்னு சொல்ல முடியாது. ரீஅஃபர்மேஷன்ஸ். இந்த மாரி ஸ்கார்ஸ் நம்ம வாழ்க்கையில கன்சிஸ்டன்ட்டா நடந்துனே இருக்கும். அதாவது நம்ம விதைக்கிற விதை தான் நாளைக்கு விஸ்வரூபமா மாறுங்கிறத சொல்ல வரேன். ஏன்னா, ஆ இந்த மேட்ச்க்கு முந்தி கூட அன்னைக்கு நைட் நான் நெனச்ச 2டே விஷயங்கள். இந்த ஹைதராபாத் கேமு, அப்புறம் ஃபாஃப் டு பிளஸி ஆடுன டிஃபென்ஸ் மாரத்தான் அட் அடிலேட். இது 2 மட்டும் தான் நெனச்சேன். ஏன் நெனச்சேன், எதுக்கு நெனச்சேன்லாம் தெரியாது. ஆனா இது 2 மட்டும் தான் நெனச்சேன். இது எப்படி நடந்ததுங்கிறத இப்ப யோசிச்சு பார்த்தா, கன்சிஸ்டன்ட்டா இந்த கோவிட் டைம்ஸ்ல ஃபுல்லா கடந்த ஒரு வருஷமா காலையில எழுந்த உடனே என்னோட ருட்டீன் ஃபாலோ பண்ணிட்டு, நல்ல விஷயங்கள பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட்ஸ மட்டும் நான் எனக்கு குடுத்திருக்கேன். உட்கார்ந்து ஒரு சைலன்ட்டா ஒரு கார்னர்ல கண்ண மூடிட்டு, என்ன பண்ணணும்? எனக்கு வாழ்க்கையில என்ன நடக்கல கடைசி 2, 3 வருஷங்களா? கடைசி 2, 3 வருஷங்களா வந்து நான் நெறைய அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கேன். தி ஹார்டர் ஐ ட்ரைட், தி டஃப்பர் அண்ட் ஹார்டர் இட் காட் ஃபார் மீ. சோ, எதனால இப்படி நடக்குது அப்படின்னு பண்ணும்போது, ஒரு சின்ன ஃபெயிலியர் இருக்கும். அதாவது உதாரணத்துக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டோம். முதல் தடவ ஒரு பால் போடுவோம். அது எங்கேயாவது ஒரு 4 போகும், ஒரு இன்சைட் எட்ஜ் போகும், இல்ல ஏதாவது கேட்ச் விடுவாங்க. உடனே அந்த ஸ்கார்ஸ்லாம் வந்துரும். "டேய் இவன் இந்த மாரி தான்டா கேட்ச் விட்டான். அன்னைக்கு நமக்கு நாள் சரியாவே போலடா. அவ்வளவுதான்டா." அப்படின்னு ஒரு சின்ன ரீட்ரேஸ் ஆகும். அதுலேருந்து அந்த நெகட்டிவிட்டிய பாசிட்டிவிட்டியா மாத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமாயிடும். சோ என்ன பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன விதைக்கிறோமோ அது விஸ்வரூபமா கண்டிப்பா மாறும். ஆனா விதைய ஒரு நாள் ராத்திரியோ, ஒரு நாள் கார்த்தாலையோ வச்சு டக்குனு இன்னைக்கு இப்படி நடக்கணும்டா. அப்படி நடக்கவே நடக்காது. அந்த விதைய கன்சிஸ்டன்ட்டா தினம் ஊத்தி அத கரெக்ட்டா விதைச்சு, தண்ணி ஊத்தி அத வளர்த்தீங்கன்னா, கண்டிப்பா சொல்றேன், உங்களோட லைஃப்லயும் எல்லாமே பாசிட்டிவா மாறும். ஏன்னா, வாட் வி திங்க் இஸ் வாட் வி பிகம். இதுல வந்து எந்த சந்தேகமே கிடையாது எனக்கு. இந்த இந்த மாரி நெறைய வாழ்க்கையில நமக்கு ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். ஆனா, நமக்கு வயசாக ஆக அந்த நெகட்டிவ் ஸ்கார்ஸ், பாசிட்டிவ் ஸ்கார்ஸ கொஞ்சம் தாண்டும். அப்பதான் நம்ம இதுக்கான எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்ட போட வேண்டிய விஷயங்கள் வரும். இது என்னோட மேசிவ் லேர்னிங், பெரிய லேர்னிங். இந்த லேர்னிங்லேருந்து உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா அத லேர்ன் பண்ணுங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு பிடிக்கல, வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, டெஃபினட்டா நீங்க எடுத்துக்க வேணாம். தேங்க் யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் மீ ஆன் கங்காரு பூமி டுடே. இத நான் என்னோட ஒரு லேர்னிங்க ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம எஸ்சிஜி டெஸ்ட் மேட்ச பத்தி டீடைல்டா சீரிஸ்க்கு அப்புறமா பேசலாம். ஏன்னா இப்ப நான் பேசக்கூடாது. தேங்க் யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் மீ.